ஓசூரில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஓசூர் மந்தம் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் குடமுழக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த திருக்கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டது. தொடர்ந்து கோயிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கோயில் புதிதாக புனரமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் நேற்று கணபதி ஹோமம் பூஜையுடன் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு ஆராதனைகள் செய்து துவங்கப்பட்டன. விழாவின் முக்கிய நாளான இன்று வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழுக்க சாலைகள் வைத்து வழிபட்ட பூரணகும்ப கலசங்களை தலையில் சுமந்தவாறு பக்தர்கள் திருக்கோவிலை வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் புதிதாக அமைக்கப்பட்ட கோபுர விமானத்தின் மீதுள்ள கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மூலவர் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா மங்கள ஆரத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் குடும்பத்துடன் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு சென்றனர்.